என்று மனதார வாழ்த்துகிறோம். இப்பெல்லாம் ஈவினிங் 7 மணி ஆச்சுனாவே ஓஎஸ்டான் கோல்டு மீட்டிங்ல ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் வந்து கொண்டிருப்பது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. மீட்டிங் வர்றதே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்க சார். நம்ம கம்பெனி மிகப்பெரிய அளவுல உலக அளவுல வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனி. நம்மலாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கோம். நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. நம்மலாம் ஒரு வருஷத்திலேயே மிகப்பெரிய லெவல்ல இருக்க போறோங்கிறது உண்மை. ஏன்னா பிளான் அப்படி, நம்ம பிளான் அப்படி, சார் அப்படி. ஆல்ரெடி இப்ப உள்ள இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வருமானம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒரு ஒர்க்ல தான் இருக்கோம். சாதாரண வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப கடுமையா போராட்டத்துல தாங்க சார் இருக்கோம். யாருமே ரொம்ப ஈஸியா, சந்தோஷமா, ஹேப்பியா கிடையாது. இன்னும் சொல்லப்போனா சாதாரண வாழ்க்கை தான் பயங்கர கஷ்டம். என்னைக்குமே செட்டில் ஆக மாட்டோம். செட்டில் ஆகவும் முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் தாண்டி கோடிகள் சம்பாதிக்கணும். ரொம்ப பெரிய லெவல்ல வரணும். ஸ்டேட்டஸ உயர்த்தணும். எப்படியாவது செட்டில் ஆயிரணுங்கிற எண்ணத்தோட தான் நம்ம எல்லாருமே கனவுகளோடும், நம்பிக்கையோடும் நெறைய பேரு எல்லாரும் உள்ள வந்திருக்கோம். பொதுவா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருப்பேங்க சார். மீட்டிங் கண்டிப்பா ரெகுலரா அட்டெண்ட் பண்ணியே ஆகணும்னு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு சொல்றேன். காரணம் என்னன்னா, கண்டிப்பா நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆப்ஷனே வேண்டாம். ஆப்ஷன் இருந்தா 1008 காரணம் சொல்லுவோம். சார் அடிக்கடி சொல்லுவாரு, "காரணம் சொன்னவர்கள் காரியத்தில் வென்றதில்லை. காரியத்தில் வென்றவர்கள் ஒருபோதும் காரணம் சொன்னதில்லைன்னு." சோ நம்ம படிக்கும்போது அடுத்த கிளாஸ் போகணும்னா, ஸ்கூல் டியூஷன் எப்படி தேவைப்பட்டுச்சோ, அதே மாதிரி கோடீஸ்வரர் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் மீட்டிங் தாங்க சார். கண்டிப்பா இது நீங்க ஃபாலோ பண்ற அத்தனை பேரும் ரொம்ப சீக்கிரத்துல கோடீஸ்வரரா வருவோம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்ல. அதாவது நம்ம என்ன செய்யறோமோ, அதுதான் நமக்கு பன்மடங்கா திரும்ப கிடைக்கும். இது இயற்கையோட விதி. ஃபார்முலா தான் இயற்கையோட விதியே. மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுனால நம்ம நெறைய விஷயங்கள கலெக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப அதையே தான் பேச முடியும், பேசப் போறோம். திரும்ப திரும்ப அதையே கேட்க 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 நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதாவே மாறிடலாம். அச்சீவ்ஸோட ஷேரிங் நமக்கு நெறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புதுமையான தகவல்கள் நெறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சிய கத்துக்கலாம். இது எல்லாமே பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசியமானதும் கூட சார். அப்பதான் நம்ம எல்லாம் சீக்கிரம் கோடீஸ்வரர்களா மாற முடியும். இங்க நம்ம கம்பெனி ஓஎஸ்டான் கோல்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜியான உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிய தான் பிசினஸா கையில எடுத்திருக்கு. அதுவும் நன்கு வளர்ச்சி அடையக்கூடிய ட்ரான் காயின தான் எடுத்திருக்கோம். கோல்டு பிசினஸ விட காயின் பிசினஸ் பல லட்சம் மடங்கு அதிகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உலக வர்த்தகத்தோட எதிர்காலமே கிரிப்டோ கரன்சி தான். இது ஒரு ஆன்லைன் பிசினஸும் கூட. இதுக்கெல்லாம் லீவ் கிடையாது, லாக்டவுன் கிடையாது. 24 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பிசினஸ் நம்மளோடது. ஒரு நாடு முழுவதும்ங்கிறத விட உலகம் முழுவதும் ஒரே கரன்சிய வச்சு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனாலதான் இது வளர்ச்சி அதிகமா இருக்கு. கிரிப்டோ கரன்சி அதிகமா வளர்ச்சி அடையறதுக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி மேன் பவர் உள்ள இண்டஸ்ட்ரிங்க சார். அதனால இது இப்படிதான் நெறைய பேரு கிரிப்டோ கரன்சிய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பலாம் நம்ம இன்டர்நெட்ல அதிகமா பாக்குறது டிஜிட்டல் கரன்சிய தான். கொஞ்சம் டெக்னிக்கல் மைண்டா இருந்துட்டா போதும். புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. உலக நாடுகள்ல நேத்து நான் இந்தியா 2வது இடம்னு சொன்னேன். சார் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ இந்தியா ஃபர்ஸ்ட் இடம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெருமைக்குரிய விஷயம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு நிறைவேற கிரிப்டோ கரன்சி ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. நம்மளும் ஓஎஸ்டான் கோல்டு மூலம் கிரிப்டோ கரன்சிய பயன்படுத்தவும் போறோம். இன்னும் பயன்படுத்திட்டு இருக்க போறோம். இப்ப இந்த பிளான இந்த ஓஎஸ்டான் கோல்டோட பிளான அதோட இன்னும் நெறைய விஷயங்கள நமக்கு சொல்றதுக்காக நம்ம ஃபவுண்டரே இங்க வந்திருக்காரு. மத்த கம்பெனில பாத்தீங்கன்னா, ஃபவுண்டர் யாருங்கிறதே தெரியாதுங்க சார். நம்மளால பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. கேள்வி வேணா பட்டிருக்கலாம். அதுவும் ரொம்ப லீடர்ஸ்னா நம்ம தெரிஞ்சிருக்கலாம். டாப்ல இருக்க லீடர்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா, நம்ம சார பார்க்கலாம், பேசலாம். அதுக்கான நெறைய வாய்ப்புகள் கிடைக்கும். மத்த கம்பெனில ஒரு ட்ரெய்னிங் குடுக்கணும்னா கூட வேற ஒரு ட்ரெய்னர வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனா, நமக்கு எல்லாமே சார் மூலமா கிடைக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆ சார பத்தி சொல்லணும்னா நெறைய சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மாபெரும் மனிதர் தான். அதே மாதிரி உலக நாடுகளான அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத், ஸ்ரீலங்கா இந்த நாடுகள்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ ரொம்ப ரொம்ப அற்புதமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, ஸ்ரீலங்கால அவருடைய கால்படாத இடங்களே கிடையாது. இதே மாதிரி உலக லெவல்லயும் அவர் கால்படாத இடங்களே இல்லைங்கிற லெவல்ல பிசினஸ உருவாக்கிட்டு ரொம்ப அருமையா போயிட்டு இருக்காரு. சோ இதுக்கு கூடிய சீக்கிரம் இது நடக்கும். அவருக்கு நம்ம எல்லாத்து சார்புலயும் சாருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். வாழ்த்துக்கள் சார். 24 ஹவர்ஸ் ஹார்ட் ஒர்க்கர்.
இன்டர்நேஷனல் மோட்டிவேட்டர், OS on Gold ஃபவுண்டர் டாக்டர் AR ராஜா சார் அவர்களை வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். சார் வெல்கம் சார். எஸ் மேம், வெரி குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கேன். இப்போ ஜஸ்ட் நீங்க வந்து ராஜு சார் வெல்கம் பண்ண விடுங்க, கொஞ்சம் பிளானை மட்டும் எடுக்கட்டும். நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ல இருக்கேன். நான் ஒரு 10-15 நிமிஷம் வந்துருவேன். ஓகே தேங்க்யூ சார். ராஜு சார் எடுக்க சொல்லிட்டாரு. அவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப பாசிட்டிவான நபர் அவரு. ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள்ல ரொம்ப ரொம்ப அற்புதமா நமக்கு பிளான கொடுத்து, நிறைய மெசேஜ் கொடுத்து, நமக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி, எல்லாரும் நம்ம செய்யக்கூடிய ஆர்வம், நம்ம ஒர்க் பண்ணணுங்கிற ஆர்வத்தை கொடுத்த திருவாளர், அதாவது நம்ம கம்பெனியோட முதல் அச்சீவர், நம்ம கம்பெனியோட முதல் கோல்டு அச்சீவர் திருவாளர் ராஜு சார் அவர்களை நம்ம கம்பெனி பிளான் எடுக்கிறதுக்கு வெல்கம் பண்றேன். வெல்கம் ராஜீவ் சார். நன்றி 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 மேடம். வணக்கம் லீடர்ஸ். வணக்கம் வணக்கம். நன்றி மேடம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். நான் மதுரையில இருந்து உங்கள் ராஜீவ் லீடர். கார்த்திக் சார், வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிச்சயமா கார்த்திக் சார், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நீங்க போட்ட பாடல், அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடைய அந்த ஒரு உன்னதமான பாடல், அதுல நிறைய வரிகள் இருந்தா கூட ஒரு கடைசியா முடியும் போது ஒரு விஷயம் நடந்த ஒரு வரி இருக்கு. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் நான் வெல்கம் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், இங்க உங்களுடைய முயற்சியால மட்டுமே இங்க வந்திருக்கீங்க லீடர். உங்களுக்கு நிறைய பேர் வந்து வெல்கம் பண்ணிருக்கலாம், அதாவது நிறைய இன்வைட் பண்ணிருக்கலாம், இந்த மீட்டிங் செஷன் அட்டன் பண்றதுக்கு உங்களை நிறைய பேர் தூண்டிருக்கலாம். ஆனா உங்களுடைய முயற்சியால மட்டுமே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ அந்த முயற்சி வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நம்ம ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 108 பேர் வந்துட்டோம். உண்மையிலே சொல்றேன், ஒரு மிகப்பெரிய கனவுகளோட தான் நம்மளாம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணி போடுறோம். அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் நாம நம்மளுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னதமான தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் லீடர். அப்ப அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியிலுமே பல ஏற்றத்தாழ்வுகளை நம்ம பார்த்திருப்போம், பல தோல்விகள், பல அவமானங்களை பார்த்திருக்கலாம். பல சிஸ்டம்ல நம்ம போயிட்டு இதுல எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமான்னு சொல்லி நம்ம போயிருக்கலாம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஏமாற்றம் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கும் அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில கூட. ஆனா நிறைய பேர் அவ்வளவு சாதாரணமா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட முடியாது. ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய இந்த பாருங்க, அப்படியே ஏறிட்டே போயிட்டு 111 பேர் உள்ள வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ இங்க இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியோட பவர் என்ன அப்படின்றத விட இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது கிரிப்டோ இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நம்ம நிறைய ப்ராடக்ட் பேஸ்ல இருந்து, ROI சிஸ்டத்துல இருந்து, ஆட்டோபுல் சிஸ்டத்துல இருந்து, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கலாம் லீடர். ஆனா இங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பத்தி தயவு செய்து கத்துக்கிறதுக்கு தயாராயிக்கோங்க. ஸோ அந்த கத்துக்கிறதுக்கு தயாராயிக்கோங்க அப்படின்னு சொல்றதை வச்சு நம்மளுடைய OS on Gold பிளான்ல, ஏன்னா இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி லாஸ்ட் 1 இயரா நமக்கு நிறைய கம்பெனிகள் வந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாட் பர்ச்சேஸ், அப்கிரேட் சிஸ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் எல்லாத்தையும் களைஞ்செடுத்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய டாக்டர் AR ராஜா சார் ஒரு உன்னதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. அப்படின்னா நிச்சயமா இந்த இடத்துல AR ராஜா சாருக்கு நான் மிகப்பெரிய சல்யூட் நான் கொடுக்குறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கருக்கான ஒரு பிளான்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு மனிதனும் இந்த அதாவது உலக மக்கள் அனைவரும் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா இங்க லேர்னிங் வித் ஏர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு லீடர். அப்போ இங்க ஒரு நபர் உள்ள வராங்க அப்படின்னா நெட்வொர்க்கை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிற நபர்களையும் இங்க சக்சஸ் பண்ண வைக்க முடியும். நெட்வொர்க்ல மிகப்பெரிய லெவல்ல டீமை ஹேண்டில் பண்ண லீடர்ஸுக்கும் இங்க நம்ம சக்சஸ் பண்ண வைக்க முடியும். ஏன்னா இங்க மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. அதை நீங்க உள்ள வந்தா கூட அதுல நமக்கு எஜுகேஷன் வித் கோர்ஸோட நமக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம பிளான் செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இங்க அடுத்து நடக்கக்கூடிய ஒரு 30 to 40 மினிட்ஸ், ஒரு 30ல இருந்து 40 நிமிடங்கள் இந்த பிளானை முழுமையா கவனம் செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இது இருக்குன்றதை மட்டும் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லுவேன் லீடர். அப்போ இங்க வந்து ஒரு அலட்சிய கண்ணோட்டத்துல கூட உள்ள வந்திருக்கலாம். நண்பர் ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்காரு, ரொம்ப நாளா நம்மளை இன்வைட் பண்றாரு, சும்மா எட்டி பார்த்துட்டு வருவோமே, நம்ம பார்க்காத பிளானா இதுல இருக்க போகுது அப்படின்னு கூட அலட்சியமா வந்திருக்கலாம். தயவு செய்து நண்பர்களே, நீங்க இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், இப்ப லைவா கூட வேற ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கலாம். ஆனா இந்த சிஸ்டம் என்னன்றது மட்டும் முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளான் தான் நம்மளுடைய ஹீரோ, இந்த பிளான் தான் நம்மளுடைய பவர்.
அப்ப இந்த பவரை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுடைய நாலேஜை வச்சு இங்க மிகப்பெரிய உள்ள growth ஆக போறோம். ஸோ அந்த பிளான்குள்ள நம்ம இப்ப உள்ள போயிடலாம். நம்ம நிறுவனத்துடைய நேம் oesterngold.live. அதாவது நம்ம வெப்சைட்ல நீங்க oesterngold.live போட்டு நீங்க உள்ள போய் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ மலேசியன் யூனிவர்சிட்டியில இருந்து ஸோ இதுல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ மலேசியன் யூனிவர்சிட்டியில இருந்து நமக்கு வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து அவைல் பண்றாங்க இல்லையா. அப்போ இங்க வந்து ரொம்ப இல்ல, ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 300 TRX. இன்னைக்கு வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பிடிசின்னு சொல்லக்கூடியது 2009 நமக்கு தெரியும் ₹1 இருந்ததுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு அந்த நாலேஜ் நமக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல நமக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா இந்த எத்திரியம் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சது. அன்னைக்கு அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 2014-15ல ₹1 ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு 2.5 லட்சமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி அன்னைக்கு நமக்கு நாலேஜ் இல்ல, இப்ப நாலேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஏன் growth ஆகுது, இது எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிடிசிலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 லட்சம் போயிருக்கு. 2009ல ₹1 இருந்த வேல்யூ இன்னைக்கு 39 லட்சமா போயிருக்கு. ஸோ எத்திரியமோட வேல்யூ பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2.5 லட்சமா இருக்கு. அப்போ இது எப்படி இது growth ஆகுது? ஏன்னா போன வருஷம் இதே டைம்ல பாத்தீங்கன்னா எத்திரியமோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 18,000 இருந்தது. கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்களாம் வாங்காம விட்டுட்டோம். அன்னைக்கு நாலேஜ் கிடைச்சும் அதை அலட்சியமா விட்டுட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ட்ரானுடைய வேல்யூ இப்ப 3வது ஹையஸ்ட் growthல இருக்கக்கூடிய வேல்யூன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிரிப்டோ கரன்சின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஆர்எக்ஸ் தான். ட்ரான் காயின் சொல்லக்கூடிய டிஆர்எக்ஸ். போன வருஷம் இதே டிசம்பர் அந்த எண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ₹1.50 இந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா ₹7.10 வரைக்கும் போயிருக்கு இல்லையா. அப்போ இது ஏன் வளர்ச்சி அடையுதுன்ற நாலேஜை முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நமக்கு கிடைச்ச அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பவர், ஏன்னா நமக்கு ரெஃபர் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதுல நம்ம நிறைய கம்பெனி நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். இங்க மோர் தென் 20 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய நெட்வொர்க் லீடர்ஸ்லாம் இருக்கீங்க. ஆனா இங்க ஒரு புதுமையான விஷயம் லீடர், இது என்னன்றதை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கத்துக்கலாம். மிகப்பெரிய உள்ள வெற்றியை நம்ம பார்க்கலாம். அப்போ இங்க நமக்கு எஜுகேஷன் வித் ஏர்னிங்ஸை கொடுக்கறது தான் நம்மளுடைய ஓஎஸ்டர்ன் கோல்டுடைய ஒரு மிகப்பெரிய பவர்னு சொல்லலாம். இங்க வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஸோ ஆன்லைன்ல கோர்சஸ் நமக்கு அவைல் பண்றாங்க. ஸோ மலேசியன் யூனிவர்சிட்டியில இருந்து ஸோ மார்விக் ஆஸ்கட் அகாடமின்னு சொல்லிட்டு மாஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சிட்டியில இருந்து நமக்கு கோர்சஸ் அவைல் பண்றாங்க இல்லையா. இது இல்லாம நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இன்க்ளூடிங் MBA கோர்சஸும் அவைல் பண்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம முதல் உள்வாங்க போறோம். அதுல கத்துக்கிட்ட விஷயத்த நாம ஒரு நல்ல நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் நண்பர்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம உருவாக்க போறோம், சஜஸ்ட் பண்ண போறோம். அதன் மூலியமா நமக்கு ஒரு வருமான வாய்ப்பும் கொடுத்துருக்கிறது தான் நம்மளுடைய பிளானோடைய மிகப்பெரிய சக்சஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள உள்ள வர்றதுக்கு ஒரே ஒரு முறை, ஏன்னா இங்க நிறைய கான்செப்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம், பார்த்துருப்போம். இந்த அப்கிரேடு டாப் அப் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்துருப்போம். ஆனா இங்க ஜஸ்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 300 TRX லீடர். இந்த 300 TRX கொடுத்து நமக்கு வந்து இந்த எஜுகேஷன் கோர்ஸ் நமக்கு கிடைக்குது. இதுல ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும். இது எல்லாமே யூனிவர்சிட்டியில இருந்து, மலேசியன் யூனிவர்சிட்டியில இருந்து லண்டன் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அங்க இருந்து நமக்கு வந்து சர்டிபிகேட் நமக்கு கொடுக்குறாங்க லீடர். இது வந்து டைரக்டா நமக்கு கம்பெனி ஃபவுண்டரே வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாம இது வேர்ல்டு வைடு நமக்கு வந்து வேல்யூபிளான ஒரு சர்டிபிகேட் லீடர். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் எஜுகேஷன் சிஸ்டம் இனிமேல் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரின்றது கிரிப்டோ இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MSME உங்களுக்கு தெரியும், மைக்ரோ இதில் நமக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் வந்து எஜுகேஷன் இது கொடுப்பாங்க, என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் கோர்ஸ் வச்சிருக்காங்க லீடர். ஒரு 6 நாள் கோர்ஸ் 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும். இந்த 6 days கோர்ஸுக்கு என்ன ஃபீஸ் தெரியுங்களா? கிட்டத்தட்ட மோர் தென் 5,600 rupeesன்றது இந்த 6 days கோர்ஸுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்க கவர்மெண்ட்லேயே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆந்திராவிலாம் இது கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் 2018ல பேன் பண்ண ஒரு விஷயம் தான் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு. ஆனால் அதை வந்து லாஸ்ட் இயர் 2020 மார்ச்ல வந்து அதை ரிலீஸ் பண்ணியாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வந்துருச்சு. அப்போ பேசிக் நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி இனி ரூல் ஆஃப் வேர்ல்டவே ரூல் பண்ண போற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது கிரிப்டோ இண்டஸ்ட்ரி தான். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்துல இதை பத்தி நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னும் நான் ஒரு சில மக்கள்கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் பேசும்போது பிடிசி அதாவது கிரிப்டோ கரன்சியா அதெல்லாம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமே அப்படின்லாம் கூட இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை பத்தின நாலேஜ் இல்லை. ஆனா பல விஷயங்கள் நாலேஜ் கிடைச்சிருக்கு. ஆனா கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில நாலேஜ் இல்லை லீடர். அப்போ நான் இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய லீடர்ஸ் அத்தனை பேரும் தெரிஞ்சோ தெரியாம இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
ஸோ கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு தயாராகிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இது எப்படி வேலட் எப்படி யூஸ் பண்றது, என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணா நமக்கு ஈஸியாக பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இங்க கற்றுக் கொடுக்க போறோம். அதுக்கு நீங்க தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த 7 மணி மீட்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் 8 மணிக்கு ஹிந்தி செஷன் இருக்கு. இது இல்லாமல் வேர்ல்டு வைடா நமக்கு டீம் வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்த செஷன்லாம் போயிட்டு இருக்கு லீடர்ஸ். ஸ்ரீலங்கா மக்களும் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அத்தனை பேரையும் நான் மனமார வரவேற்கிறேன் லீடர்ஸ். இலங்கை தமிழர்களும் உள்ள வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். அப்போ ஒரே ஒரு முறை 300 டிஆர்எக்ஸ் போட்டு நம்ம உள்ள வரோம். இந்த 300 டிஆர்எக்ஸுக்கும் நமக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த 300 டிஆர்எக்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இது ஸ்பிளிட் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ கற்றுக்கிட்டா அந்த ஸ்லைட் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே லீடர்ஸ், இப்போ நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரே ஒரு முறை தான். அதுக்கப்புறம் எந்த விதமான அடிஷ்னல் சார்ஜஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இது நம்ம 3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நமக்கு வந்து பிளான் வந்து ரன் ஆகும். இது தாண்டி இந்த 300 டிஆர்எக்ஸ் நீங்க போட்டு உள்ள வர்றீங்க அப்படின்னா இது வந்து எங்கெங்க டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு கான்செப்ட்லையும் இல்லாத விஷயம் கூட நம்ம சொல்லலாம். அப்போ வரக்கூடிய ஒரு 300 டிஆர்எக்ஸ் வந்து எவ்ரி டே நைட் 12 o'clock கட் ஆஃப். அப்போ எத்தனை என்ட்ரி வந்ததோ அதுல இருந்து எவ்வளவு பிரியுதுன்ற விஷயத்த இங்க நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நம்ம காமிச்சிருக்கோம். உண்மையிலேயே ராஜா சாருக்கு இந்த இடத்துல நம்ம தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் சொல்லிட்டு ஒரு 95 டிஆர்எக்ஸ் வந்து ஸ்பிட் ஆகும் லீடர். இது இல்லாம யூனிக் இன்கமா ஒரு யூனிவர்சல் இன்கம் சொல்லி ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல வந்து 15 டிஆர்எக்ஸ் ஸ்பிட் ஆயிடும். இது இல்லாம 3 டைப்ஸ் ஆஃப் ராயல்டி இன்கம் இருக்கு. ஸோ சில்வர் ராயல்டி, கோல்டு ராயல்டி, டைமண்ட் ராயல்டின்னு சொல்லிட்டு. ஸோ சில்வர் ராயல்டிக்கு 45 டிஆர்எக்ஸ், ஸோ கோல்டு ராயல்டிக்கு 25 டிஆர்எக்ஸ், டைமண்ட் ராயல்டிக்கு வந்து 10 டிஆர்எக்ஸ் லீடர். இது இல்லாம லெவல் இன்கம் கிட்டத்தட்ட 20 லெவல்ஸ் நமக்கு லெவல் இன்கம் இருக்கு. அதுக்கு ஒரு 100 டிஆர்எக்ஸ் ஸ்பிட் ஆயிடும். ஃபார் அட்மின், ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த அட்மினுக்கு எவ்வளோ இது வரைக்கும் நம்ம சார்ஜஸ்லாம் ஸ்பிட்டா இருக்குன்றது நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு 10%, 20% இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வெறும் 8 டிஆர்எக்ஸ் மட்டும் அட்மின் சார்ஜ் போகுது. ஸோ இந்த அட்மின் சார்ஜில் தான் நமக்கான மீட்டிங்ல இருந்து, அதாவது ட்ரைனிங் செஷன்ல இருந்து, இது இல்லாமல் லைவ் ஸ்டேஷன்ல இருந்து அவ்வளோ விஷயங்களும் இந்த 8 டிஆர்எக்ஸ் மூலயமா தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் காயின் பேமெண்ட், அதாவது நமக்கு பேமெண்ட் கேட்வே மூலயமா நமக்கு வந்து ஒரு 2 டிஆர்எக்ஸ் போகும். ஸோ நீங்க ஆக்டிவேஷன் பண்றதுக்கு எந்த விதமான பின் சிஸ்டமோ இல்ல நம்ம வேலட்ல இருக்கக்கூடிய பேமெண்ட் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இதெல்லாம் கிடையாது லீடர். டைரக்டா காயின் பேமெண்ட் மூலயமா நீங்க ஒரு 2 டிஆர்எக்ஸ் வந்து ஸ்பிட் ஆயிடும். அப்போ இங்க எவ்ரி டே எவ்வளோ ஐடிஸ் உள்ள வந்தாலும் கிட்டத்தட்ட 292, அதாவது 292 ட்ரான் அப்படியே ஸ்பிளிட் ஆயிரும்ன்றது ஒரு மிகப்பெரிய உன்னதமான விஷயம் லீடர். இங்க நம்மளுடைய பணம் வந்து எங்கேயுமே ஹோல்ட் ஆகல. நேத்து கூட ஒரு நண்பர்கிட்ட நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. இல்ல அதாவது அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், இல்ல இந்த டாப் லீடருக்கு மட்டும்தான் இன்கம்லாம் போகுமாமே, அந்த மாதிரிலாம் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கீங்களாமே, இப்படிலாம் கேட்டாரு. அப்ப தெரியாத மக்களை நம்ம என்ன பண்ண முடியும்? நான் அவன் ஓப்பனாவே சொன்னேன், சார் இந்த சிஸ்டத்தை தயவு செய்து ஒரு நெட்வொர்க்கை நீங்க அனலைஸ் பண்ணுங்க சரிங்களா. இங்க எங்க ஹோல்டிங்க்கு வைக்கிறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. ஒரு என்ட்ரி உள்ள வருதுன்னா எந்தெந்த விஷயத்துக்கு ஸ்பிளிட் ஆகுதுன்ற விஷயத்த ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்குது ஒன் அண்ட் ஒன்லி பிளான் OSN Gold தான். அப்போ அந்த பிளானை தயவு செய்து மேலோட்டமா பார்த்துட்டு எதை பத்தியும் தவறான சஜஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. உள்ள வந்து பாருங்க, ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க்கை உள்ள வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை உள்ள அனலைஸ் பண்ணிட்டு ஓகே சார் அப்படின்னாரு. அப்ப இங்கேயும் நிறைய பேருக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய நீங்க மற்ற 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்டை பத்தி ஒவ்வொரு நபருக்கும் புரிய வைங்க இல்லையா. ஏன்னா எல்லாருமே டேலண்டட் பர்சன் தான், ஆனா கேட்கறதுக்கு தயாரான மனநிலையில இல்ல, அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டான டைமிங்ல அவங்களுக்கு கொடுப்போம். நிச்சயமா ஒவ்வொரு நபரையும் சக்சஸ் பண்ண போவோம் லீடர். ஓகே லீடர், இப்போ நம்ம இந்த 300 டிஆர்எக்ஸ் எங்க ஸ்பிட் ஆகுது, அதாவது டிஸ்பர்ஸ்மெண்ட் என்னன்றதை நம்ம காமிச்சாச்சு. ஸோ இங்க அது இல்லாம ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம், அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். செகண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் இன்கம். இந்த யூனிவர்சல் இன்கம்ன்றது உண்மையிலே சொல்லலாம் ஒரு பூஸ்டப் இன்கம் சொல்லலாம். அதை நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சில்வர் ராயல்டி இன்கம், கோல்டு ராயல்டி இன்கம், டைமண்ட் ராயல்டி இன்கம், இதை தாண்டி இந்த ராயல்டி இன்கம் தாண்டி இந்த வித்ட்ரால் இன்கம் அப்படின்னு வச்சிருக்கிறது உண்மையிலே சொல்றேன் லீடர், ஒரு யூனிக்கான இன்கம். இதுவும் எந்த ஒரு கான்செப்ட்லையும் பார்க்காத ஒரு விஷயம் வித்ட்ரால் இன்கம். அது ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் லீடர். தயவு செய்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நெட்வொர்க்கர்ஸுக்கும் நம்மளுடைய பிளான் வந்து சக்சஸ்ஃபுல் பிளான். அதை நீங்க ஜஸ்ட் ஒரு சார் அடிக்கடி சொல்லுவாங்க 1 year என் கூட டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நாள் லீடர் இன்னில இருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. 100 நாள், ஜஸ்ட் ஒரு 100 days
நீங்க டிராவல் பண்ணி பாருங்க, உங்க டீமை ப்ராப்பரா கைட் பண்ணி பாருங்க. உங்களுடைய லெவல்ல இன்கமை தாண்டி இங்க வித்ட்ரால் இன்கம் மட்டும் பெர் டே சாலிடா ஒரு 200 இருந்து 500 டிஆர்எக்ஸ் வந்து வித்ட்ரால் இன்கம் மட்டுமே கிடைச்சிட்டு சொல்லிடுறேன். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸோ தயாராகிக்கோங்க. அதே மாதிரி லெவல் இன்கம் நமக்கு எல்லாருமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 20 லெவல் இன்கம் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துடலாம். இதை தாண்டி வேர்ல்டுல இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயம் அன்லிமிட்டெட் பாசிவ் இன்கம். ஸோ இந்த மாதிரி 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஒன் பை ஒன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பி ரெடி லீடர். ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்கமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்கமாக கொடுத்துருக்காங்க, ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் லீடர்ஸ் நீங்கள் இந்த பைனரி சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருப்போம், அதே மாதிரி இந்த ஆட்டோபோல் சிஸ்டம், லெவல் பிளான் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கலாம். அதுக்கு நிறைய சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். இத்தனை என்ட்ரி கொடுத்தா தான் நம்ம வித்ட்ராலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய வெரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 300 டிஆர்எக்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, ஒரு கோர்ஸ் கிடைக்குதுன்ற விஷயத்த நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. சும்மா ஏதோ சேர்த்தோன்றதுக்கான வேலை இங்க கிடையாது இல்லையா? ஸோ நெட்வொர்க்கில் நிறைய பேர் வந்து கம்பெனிகள் தவறு பண்ணுச்சா நாம தவறு பண்ணோமா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய புரிதல் வந்து தவறா நிறைய இடத்துல நடந்திருக்கு. கம்பெனி எப்படி இருந்தாலும் நம்ம இன்னும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்போ இன்னைக்கும் உள்ள வந்து இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நெட்வொர்க்கோட பவர் தெரிஞ்சனால மட்டுமே இங்க இருக்கும். ஏன்னா நெட்வொர்க்ல மட்டும்தான் நாம மட்டும் சுயநலமா சம்பாதிக்கிறதுக்கான வேலை கிடையாது. நம்மளை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு நபரையும் சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான துறை அப்படின்னா அது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இங்க சார் கிரியேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் பாருங்க. நீங்க ஜாயின் பண்றீங்க, இன்னைக்கு நைட்டு நீங்க ஜாயின் பண்ணி ஒரே ஒரு ரெஃபரல் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு ரெஃபரலுக்கு ஒரு 95 அவர் 300 டிஆர்எக்ஸ் உள்ள கொடுப்பாங்க. ஸோ இங்க 95 டிஆர்எக்ஸ் உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கமா கிடைக்கும். வித் லெவல் இன்கமா ஒரு 5 டிஆர்எக்ஸ் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஒரு ரெஃபரலுக்கு பெர் ரெஃபரலுக்கு வந்து 100 டிஆர்எக்ஸ்ன்றது உங்களுடைய டைரக்ட் இன்கம். அப்போ இங்க அந்த ஒரு டைரக்ட் இன்கம் கூட இன்னைக்கு நைட்டு 12 o'clock கட் ஆஃப்ல உங்களுக்கு நீங்க வித்ட்ராலும் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு கிரேட்டஸ்ட் நியூஸ். ஏன்னா இங்க நிறைய இடங்கள்ல 2 இல்ல 4 அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். இங்க சிங்கிள் ஐடி கொடுக்கும் போதே நீங்க வித்ட்ரால் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இங்க மினிமம் வித்ட்ராலே 100 டிஆர்எக்ஸ். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரியை எவ்ரி டே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணா கூட ஒரு நாளைக்கு 100 டிஆர்எக்ஸ்ன்றது உங்களோட இன்கம் லீடர். ஓகே, இது தனி. இது நம்ம டைரக்ட்ல நீங்க எவ்வளவு என்ட்ரி கொடுத்தாலும் நீங்க ஒவ்வொரு டைரக்ட்டுக்கும் உங்களுக்கு 100 டிஆர்எக்ஸ் கிடைக்கும். இது இல்லாம ஒரு நான் 3 என்ட்ரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மட் பார்த்தீங்கன்னா 3 மேட்ரிக்ஸ். அப்போ 3 ரெஃபரல் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 300 டிஆர்எக்ஸ் அப்படின்றது நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும்னா கூட ஒரு 3 பேருக்கு இந்த எஜுகேஷன் கோர்ஸ், இந்த வேல்யூபிளான ஒரு கோர்ஸை ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி, கிரிப்டோ இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த 3 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. தயவு செய்து சேர்க்காதீர்கள். ஏன்னா சேர்த்து தான் நிறைய விஷயம் நம்ம இழந்துட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். டெய்லி இந்த 7 o'clock செஷன் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். 8 மணிக்கு ஹிந்தி செஷன் இருக்கு. ஸோ அங்க நிறைய பேரை அட்டன் பண்ண வைப்போம். அப்போ இதை புரிய வைக்கிறதுக்கான வேலையை மட்டும் தொடங்குவோம் இல்லையா? இன்னைக்கு இந்த நாளை சிறப்பா நம்ம தொடங்குவோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சு 3 நபர்களை நான் சஜஸ்ட் பண்ணி இந்த கோர்ஸ்ல நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன 300 டிஆர்எக்ஸும் எனக்கு இன்னைக்கு நைட்டே ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம். ஏன்னா இங்க நம்ம எல்லாமே நிறைய நெட்வொர்க் லீடர்ஸ் எல்லாம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக தான் இந்த ஆர்ஓஐ சிஸ்டம், இந்த ஆட்டோபோல் சிஸ்டம், இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் வந்தனால நீங்க வேலையே பார்க்க வேணாம். உங்க ஐடியை மட்டும் போடுங்க. உங்க பணம் இவ்வளவு மடங்கா பெருகி நிற்கும், இவ்வளவு மடங்கா பெருகிரும் சொல்லி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியாம எத்தனை கம்பெனி காணாம போயிருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இங்க நான் சொல்ல வர்றது, இங்க நம்மளுடைய ஃபவுண்டர் டாக்டர் ஏஆர் ராஜா சார் மேடம் கூட சொன்னாங்க, நிறைய கம்பெனிகள்ல ஃபவுண்டர் யாருன்னே தெரியாது. கேட்டா வேர்ல்டு வைடு கம்பெனி அது இதுன்னு சொல்லி வந்த ஓகே, எல்லா இடத்துலையும் இருந்ததுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபவுண்டர் யாருன்னே தெரியாத கம்பெனிக்கு நம்ம உண்மையா உழைச்சிருக்கோம். என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சு பார்த்தா சைட்டு ஆஃப் ஆயிருக்கும். என்ன நடந்ததுன்னே தெரியாது. கேட்டா நம்ம அப்ளைனை கேட்போம், அவரை சண்டை போடுவோம், இவரை சண்டை போட்டு கடைசியில பார்த்தா டோட்டலா லாஸ் ஆகி உட்காந்துருப்போம். அப்போ போட்ட பணம் கூட கிடைக்காது. ஆனா இங்க ஒரு கோர்ஸ் கிடைக்குது. விருப்பம் இருந்தால் இந்த கோர்ஸை பத்தி ஸ்டடி பண்ணுங்க. ஒரு 3 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன 300 டிஆர்எக்ஸும் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த 3 மெம்பர்ஸை கொடுக்கறனால உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜ், இதுவும் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயம். அப்போ 3 நபரை நான் சஜஸ்ட் பண்ணி எஜுகேட் பண்ணி நான் உள்ள கொண்டு வந்ததுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஒன்று. அடுத்த விஷயம், செகண்ட் இன்கமான யூனிவர்சல் இன்கம், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த யூனிவர்சல் இன்கம்ன்றது யூனிக்கான இன்கம் சொல்லலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயம்,
வெரி 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 சொல்லலாம் பூஸ்ட் அப் இன்கம் சொல்லலாம் லீடர். அது என்ன பூஸ்ட் அப் இன்கம்? அதாவது 3 நபர் கொடுத்துருக்கேன், என்னோட கேபிட்டல் கிடைச்சிருக்கு. இது இல்லாம கம்பெனில நடக்கக்கூடிய குளோபல் ஜாயினிங்ல இருந்து ஸோ எவ்ரி 20 ஜாயினிங்ல இருந்து 15 ட்ரான் வந்து ஸ்பிட் ஆகும் லீடர்ஸ். அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன் பை ஒன்னா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இது என்ன யூனிவர்சல் இன்கம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் இன்கம் ஸ்பிளிட்டர் வந்து 15 ட்ரான் இருக்கும். அப்போ குளோபலா நடக்கக்கூடிய, அதாவது நீங்க எப்போ 3 கம்ப்ளீட் பண்றீங்களோ அதுல இருந்து சீனியாரிட்டி பேஸ்ல 20 குளோபல் ஜாயினிங்ல இருந்து 15 டிஆர்எக்ஸ் வந்து ஸ்பிட் ஆகும் லீடர். அப்போ 15 டிஆர்எக்ஸ் ஸ்பிட் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 300 டிஆர்எக்ஸ். அது வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 45 டேஸ்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 300 டிஆர்எக்ஸ்ன்றது உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். அதுதான் யூனிவர்சல் இன்கம். அப்போ இங்க பாருங்க, அப்போ நான் 3 ரெஃபர் கொடுத்துருக்கேன். என்னோட கேபிட்டல் இன்னைக்கு நைட், இப்போ நான் ஜாயின் பண்ணி இன்னைக்கு நைட்டே 3 என்ட்ரி கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கே எனக்கு 300 ட்ரான் ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஒன்று. இதை தாண்டி அடிஷனல் பூஸ்டப்பா ஒரு 30 to 45 டேஸ்ல எனக்கு எக்ஸஸா ஒரு 300 ட்ரான் கிடைக்கும் அப்படின்னா நான் போட்ட அமௌண்ட்டை காட்டிலும் டபுள் தி வேல்யூவா எனக்கு கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த வார்த்தையில நம்ம நிறைய இடங்களை பார்த்துருவோம். போட்ட காசு டபுளா கிடைக்கிறதுக்கு இத்தனை நாள்ல வந்துடும், இவ்வளோ பேரை கொடுத்தா வந்துரும்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம மைண்ட் எல்லாம் அதுல செட் ஆயிடுச்சு இல்லையா? போட்ட காசு டபுளா கிடைக்கும். எவ்வளவு நாளா கிடைக்கும்? இப்படி இப்போ இன்னும் நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஓடிட்டு தான் இருக்காங்க. 20 நாள்ல உங்க காசு டபுள். 50 முதல்ல 100 நாள் 200 நாள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 20 நாள் அதுலயும் நம்ம லீடர்ஸ் போயிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? வெரி ஷார்ட்டா நான் சம்பாதிக்கணும். ஆனா போட்டு 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 நம்மளுடைய சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இனி அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கவே கூடாது லீடர். கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள், சும்மாலாம் கிடையாது. அப்போ இங்க ஓஎஸ்டான் கோல்ட்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ஒரு 300 டிஆர்எக்ஸ் கொடுத்து உள்ள வரோம். ஜஸ்ட் ஒரு 3 பேரை ரெஃபர் பண்றோம். நம்ம போட்ட கேபிட்டல் அன்னைக்கு நைட்டே ரிட்டர்ன் ஆயிடும். இது இல்லாம எக்ஸ்ட்ராவா, ஏன்னா அங்கெல்லாம் அந்த 100 நாள்ல டபுள் சொல்ற இடத்துல நான் சொல்றேன், இங்க 45 நாள்ல எக்ஸஸா ஒரு 300 ட்ரான், அப்ப டபுள் தி வேல்யூ உங்களுக்கு இன்கமும் கிடைச்சிருது. இதை ஏன் நாம டூப்ளிகேட் பண்ண முடியாது? ஏதோ விஷயத்துக்கு நம்ம டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இன்னமும் நான் இன்னைக்கு கூட லீடர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், நீங்க யாரையுமே சேர்க்க வேணாம். எப்படி? நீங்க யாரையுமே சேர்க்க வேணாம், உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் இப்படின்னு சொல்லி வந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துலயும் நம்ம லீடர்ஸ் எல்லாமே சேர்க்கிற வேலையை தான் பார்த்தாங்க. நீங்க யாரையும் சேர்க்க வேணாங்க, நீங்க மட்டும் ஐடி போடுங்க, ஐடி போட்டா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும், அதுலயும் சேர்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப நான் ஏன் இந்த பாயிண்ட் நான் திரும்ப திரும்ப அழுத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, இங்க நீங்க தயவு செய்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்றத ஒவ்வொருத்தையும் சொல்லியே ஆகணும் லீடர். இது சேர்க்கக்கூடிய வேலை இல்ல, புரிய வைக்கிற வேலை. அப்போ இங்க நான் மினிமம் நான் சொல்றேன், ஒரு 3 பேரை கொடுக்கும் போதே உங்களுக்கு டபுள் தி வேல்யூ கிடைக்குதுன்னா இது ஏன் டூப்ளிகேட் ஆகாது? இந்த டூப்ளிகேஷனை ஏன் நம்ம ப்ராப்பரா பண்ணக்கூடாது? அப்போ ப்ராப்பரா நம்ம ஸ்டடி பண்ணி ஏன் இதை பண்ணக்கூடாது? சரிங்களா? இங்க அடிஷனலா நான் நிறைய லீடர்ஸ்க்கு சொல்லுவேன், ஏன்னா இங்க லீடர்ஸ் நிறைய இருக்கீங்க, அதுக்காக நான் சொல்றேன். ஸோ 1+3 வாய்ப்பு இருந்தா, ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் லீடர். இங்க 1+3 ரொம்ப இல்லை, 1200 ட்ரான். அப்போ இன்னைக்கு நான் 1200 ட்ரான் என் பேர்ல 4 ஐடி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அடிஷனல் அட்வான்டேஜ் என்னன்றதை நான் சொல்லுறேன். விருப்பம் இருந்தா பண்ணிக்கோங்க, இது கட்டாயம் கிடையாது. 1+3 நான் பண்ணும்போது என்னன்னா, இன்னைக்கு நைட்டே எனக்கு வந்து 300 டிஆர்எக்ஸ் கிடைச்சிரும்ன்றது ஒரு அட்வான்டேஜ். இது இல்லாம நான் யூனிவர்சல் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆயிருவேன் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு நிறைய டீமை நம்ம எடுத்திருப்போம், நிறைய டீமை நம்ம கைட் பண்ணிருப்போம். நான் இங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நெட்வொர்க்கர் லீடர்ஸ்க்கு நான் சொல்றது, இந்த 3க்கு கீழே செகண்ட் லெவல்ல 9 லீடர்ஸ் மட்டும் தயவு செய்து கிரியேட் பண்ணுங்க. தயவு செய்து சேர்த்துறாதுங்க, கிரியேட் பண்ணுங்க, உருவாக்குங்க. ஏன்னா நிறைய கிரியேட்டிவ் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்த சஜஸ்ட் பண்ணுங்க. அப்போ நீங்க கொடுக்கக்கூடியது ஜஸ்ட் ஒரு 9 லீடர்ஸ் கொடுக்கும்போது நீங்க போட்டு அந்த 1200 டிஆர்எக்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும்ன்றது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் டே நீங்க 3 போட்டதுக்கு 300 ட்ரான் கிடைச்சிரும். இந்த 9 லீடர்ஸை கிரியேட் பண்ணும்போது 900 ட்ரான் கிடைச்சிரும். அப்போ நீங்க போட்ட கேபிட்டல் 1200 உங்களுக்கு ரிட்டர்ன் லீடர். அப்போ இந்த 9 பேரையும் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 9 பேரையும் 1+3 போட வைக்க முடிஞ்சா போட்டோ வச்சிருங்க, தப்பே இல்லை. இல்லையா 3 பேரை சஜஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா தேர்ட் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 27 கம்ப்ளீட்டா உங்களுக்கு. அப்போ இங்க நான் உண்மையிலே சொல்றேன், அந்த ராயல்டி அப்படின்ற விஷயம் இந்த நெட்வொர்க் லீடர்ஸ் மட்டும்தான் அது ஒரு அந்த வார்த்தையே கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு மோர் தென் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லீடர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. வேணா கோமதி சங்கர் சார்லாம் இருக்க 30 வருஷமா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. சரிங்களா? இந்த ராயல்டி அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய கம்பெனிகள்ல நிறைய லீடர்ஸை அந்த மேடையில் ஏறி பேசுவாங்க, கோட்லாம் மாட்டிட்டு பயங்கரமா பேசுவாங்க. ராயல்டி அதாவது தலைமுறை வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எட்டாக்கனியாவே நம்ம பார்த்துருப்போம் லீடர். நிறைய லீடர்ஸ் 5 வருஷம் 10 வருஷம் இப்போ போட்டிருப்பாங்க.
ஆனா அன்னைக்கும் போய் புதுசா ஸ்டார்ட் பண்ணாதான் அங்க பிசினஸே நடக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இங்க அந்த ஒரு ராயல்ட்டின்ற விஷயத்த ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு ராஜா சாருக்கு. உண்மையிலே சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸும் சல்யூட் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்க இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்ப அந்த 9 லீடர்ஸை ஜஸ்ட் 3 மெம்பர்ஸ் மேபி அவங்களும் 1+3 போட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு. அப்ப சில்வர் ராயல்ட்டி அப்படின்றது தேர்ட் லெவல்ல 27 கம்ப்ளீட் பண்ணாலே, அப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல 3, செகண்ட் லெவல்ல 9, தேர்ட் லெவல்ல 27 27 நீங்க கம்ப்ளீட் பண்ணா சில்வர் ராயல்ட்டி அச்சீவ்மெண்ட் லீடர்ஸ். நான் திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் கிடையாது. அப்ப இந்த ராயல்ட்டி அப்படின்றது அரௌண்ட் கம்பெனில நடக்கக்கூடிய குளோபல் பிசினஸ்ல இருந்து இப்பயும் அகைன் நீங்க போய் அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்டை நீங்க ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ 45 TRX அப்படின்றது எவ்ரி ஜாயினிங்ல இருந்து, ஸோ எவ்ரி டே ஜாயினிங்ல இருந்து நியூ ஐடி வரும்போதெல்லாம் 45 TRX வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட்ல போயிடும். உதாரணத்துக்கு இன்னைக்கு 1000 ஜாயினிங் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சு லீடர்? 45,000 ட்ரான் சில்வர் ராயல்ட்டி அச்சீவருக்காக ஒதுக்கப்படும். அப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு 1000 அச்சீவர்ஸ், ஏன்னா மோர் தென் 1000 அச்சீவர்ஸ் வந்து சில்வர் ராயல்ட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சும்மா கிடையாது, இன்னைக்கு வேர்ல்டு வைடா டீம் போயிட்டு இருக்கு. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சில்வர் ராயல்ட்டி முடிச்சிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ இன்னைக்கு 1000 ஜாயினிங் நியூ ஜாயினிங் வருது அப்படின்னா, அப்போ இங்க டிவைடட் பை எவ்வளவு அச்சீவர்ஸ் இருக்காங்களோ அது நடக்கும். அப்போ ஒரு 45,000 டிவைடட் பை 1000 அப்படின்னு பண்ணும்போது எவ்ரி டே அவங்களுக்கு ராயல்ட்டி மட்டுமே 45 TRX அப்படின்றது எவ்ரி ராயல்ட்டி அச்சீவர்ஸுக்கு கிடைக்கும் லீடர். இன்னைக்கு அரௌண்ட் ஒரு 15 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ 147 வரைக்கும் இது மேக்ஸிமம் போயிருக்கு. அப்போ இந்த ராயல்ட்டின்றது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் லீடர், அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஏன்னா இங்க நமக்கு மினிமம் ஒரு 30ல இருந்து மேக்ஸிமம் 150 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு சில்வர் ராயல்ட்டி அச்சீவருக்கா. சரிங்களா? அப்போ எவ்ரி டே வந்து நமக்கு வந்து ராயல்ட்டி கிடைக்கும்ன்றது உண்மை. ஆனா எவ்வளவு கிடைக்கும்ன்றது பேஸ்ட் அப்பான் என்ட்ரி. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஜாயினிங் எவ்வளவு வந்ததை வச்சு அந்த ஸ்பிளிட்டிங் நடக்கும். அப்போ அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட்டை வச்சு ஒவ்வொரு ராயல்ட்டி அச்சீவருக்கும் பெர் டே எவ்ரி டே பார்த்தீங்கன்னா இந்த 12 o'clock கட் ஆஃப் முடிஞ்சதும் அவங்க வேலெட்ல போய் ரீச் ஆயிடுங்க லீடர். அப்போ எவ்ரி டே நீங்க வித்ட்ரால் பண்ண முடியும். மினிமம் 100 ட்ரான் இருந்ததுன்னா நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அப்போ இங்க அடிஷ்னல் இன்கம் தான் இந்த சில்வர் ராயல்ட்டி அச்சீவருக்கு இன்னைக்கு நம்ம கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய அச்சீவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் லீடர். அப்போ இந்த சில்வர் ராயல்ட்டின்றது ரொம்ப எளிமையா ஒரு 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த சில்வர் ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் ஆயிரும் லீடர். ஸோ அடுத்தபடியா 2வது அச்சீவ்மெண்ட் நமக்கு வந்து கோல்டு ராயல்ட்டி இன்கம். நிச்சயமா இதுவும் ஒரு வேல்யூபிளான விஷயம். ரொம்ப இல்லை, இப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லெவல்ல 3, 2வது லெவல்ல 9, 3வது லெவல்ல 27ன்னு சொன்னேன். இங்க நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், 9 லீடர்ஸை உருவாக்குங்க. அந்த 9 லீடர்ஸும் ஜஸ்ட் யூனிவர்சல் இன்கம் அந்த 3 கம்ப்ளீட் பண்ணாலே நீங்க டாப் ஐடியான உங்க ஐடி வந்து சில்வர் ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் ஆயிடும். இந்த 9 பேரையும், அதாவது செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த 9 பேரையும் நீங்க சில்வர் ராயல்ட்டியா கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது 4வது லெவல்ல 81, 5வது லெவல்ல 243, அதாவது 81, அதுக்கப்புறம் 243ன்றது 5th லெவல். இந்த 5 லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா we are the gold royalty achiever. ஸோ இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், இந்த கோல்டு ராயல்ட்டி இன்னைக்கு மோர் தென் அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ 100 ரீச் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய கம்பெனில. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலே மோர் தென் 10 to 15 லீடர்ஸ் வந்து கோல்டு ராயல்ட்டி முடிச்சிருக்காங்க. இதுல டபுள் கோல்டு ராயல்ட்டி அச்சீவ்மெண்டா இருக்காங்க. ஸோ நிச்சயமா சொல்லுவேன், ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இப்போ எங்களுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 45 டேஸா தான் இந்த நமக்கு பிளான் போயிட்டு இருக்கு லீடர், இந்த மீட்டிங் செஷன் போயிட்டு இருக்கு. அப்போ இங்க இப்போ வந்ததுக்குள்ள நமக்கு ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் வந்து கோல்டு ராயல்ட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தமிழ்நாட்டில் நான் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு ராயல்ட்டி நான் முடிச்சிருக்கேன் சவுத் இந்தியாவில். அப்போ பெருமையா நான் சொல்லுவேன், லாஸ்ட் 1 monthல என்னுடைய கோல்டு ராயல்ட்டி இன்கம் மட்டுமே மோர் தென் 80,000 கோல்டு ராயல்ட்டி இன்கம் மட்டுமே நான் சொல்றது லாஸ்ட் 1 month இன்கம் லீடர். இப்போ இன்னமும் டெய்லி நமக்கு ராயல்ட்டி பார்த்தீங்கன்னா எவ்ரி ஜாயினிங்ல இருந்து நீங்க அந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் 25 TRX வந்து ஸ்பிட் ஆகும் லீடர். அப்போ குளோபல் ஜாயினிங் இன்னைக்கு எத்தனை ஐடி வந்ததோ, இப்போ உதாரணத்துக்கு 1000 ஐடி வந்திருக்கு அப்படின்னா 1000 நியூ ஜாயினிங் வந்திருக்குன்னா இன்டூ 25, அப்போ 25,000 TRX இன்னைக்கு கோல்டு ராயல்ட்டிக்காக ஒதுக்கப்படும். அதுல உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 TRX அப்படின்றது இன்றைக்கு ராயல்ட்டி இன்கமா அவங்களுக்கு கிடைக்கும் லீடர். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1200 வரைக்கும் ராயல்ட்டியோட கோல்டு ராயல்ட்டியோட வேல்யூ மேக்ஸிமம் கிடைச்சிருக்கு. ஸோ அதில் எப்பயுமே ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது. சரிங்களா? ஸோ எவ்ரி டே ஜாயினிங்கை வச்சு நமக்கு அந்த ராயல்ட்டி வந்து ரிலீஸ் ஆகும் லீடர். எவ்ரி டே 12 o'clock கட் ஆஃப் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிடும்.
அப்போ இதுதான் வந்து நமக்கு மிகப்பெரிய பவர். அப்போ நம்ம ஒர்க் பண்ற டைரக்ட் இன்கம் அண்ட் யூனிவர்சல் இன்கம் இதெல்லாம லெவல் இன்கம் தாண்டி இந்த ராயல்ட்டின்றது நமக்கு அடிஷனலா கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் லீடர். ஓகே, இப்போ நம்ம கோல்டு ராயல்ட்டி பார்த்துட்டோம். இது தாண்டி நமக்கு வந்து ஃபைனல் ராயல்ட்டின்னு சொல்லலாம், அதாவது டைமண்ட் ராயல்ட்டி. இன்னும் யாரும் கம்ப்ளீட் பண்ணல. அரௌண்ட் இந்த வீக்ல நிறைய பேர் அச்சீவ் பண்ண போறாங்க. நார்த்ல ஒரு 15 மெம்பர்ஸ் ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லி சார் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயம் இருக்கு. இப்போ என்னுடைய டீம்லேயே ஒரு சில நபர்கள் கர்நாடகா, ஆந்திராலாம் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ மொத்தமா பேக்கோட உள்ள வராங்க. ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்க டைமண்ட் ராயல்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி நியூ ஜாயினிங்ல இருந்து 10 டிஆர்எக்ஸ் வந்து ஸ்பிட் ஆகும். அப்போ இதை நான் சொன்னேன், இன்னைக்கு 1000 ஜாயினிங் இருக்குன்னா அப்போ 10 டிஆர்எக்ஸ் மீன்ஸ் அப்போ 10,000 டிஆர்எக்ஸ் வந்து அந்த டைமண்ட் ராயல்ட்டிக்காக பிரிக்கப்படும். இது வரைக்கும் யாரும் அச்சீவ்மெண்ட் பண்ணல. உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீக் எப்படியும் 10 பேர் வந்துருவாங்க. இந்த 10 பேர் முடிக்கும் போது கிட்டத்தட்ட பெர் டே ராயல்ட்டி மட்டுமே மோர் தென் 1000 டிஆர்எக்ஸ் அப்படின்றது ராயல்ட்டி மட்டுமே கிடைக்க போகுது இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விஷயம் ராயல்ட்டினா இப்போ இன்னைக்கு அரௌண்ட் 7 ரூபாய் தாண்டிடுச்சு, 7 ருபீஸ் கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ அரௌண்ட் ஒரு 7000 ரூபாய் அப்படின்றது ராயல்ட்டி இன்கமா மட்டுமே கிடைக்கிற மாதிரி ஒரு பிளான் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே நம்ம சொல்லுவோம். நிச்சயமா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அடிக்கடி ராஜா சார் சொல்லுவாங்க. நிச்சயமா சொல்லுவேன், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிளான் அப்படின்றது நம்மளுடைய ஓஎஸ்டான் கோல்டோட பிளானா தான் இருக்கும் லீடர். எல்லா கண்ட்ரில இருந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க, எல்லா கண்ட்ரிலும் ஜூம் இட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லீடர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இது இங்கேயும் இன்னமும் நம்ம நிறைய பேர் வந்து நான் பார்க்காததா அப்படின்ற அலட்சியத்திலேயே தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர உள்ள இன்னும் ஃபுல் ஃபார்ம்ல உள்ள வரல. அவங்க எல்லாம் விரைவா வரப்போறாங்க. ஐயோ லேட்டா யோசிச்சுட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட தான் போறாங்க. அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸும் இதை பத்தி ஸ்டடி பண்ணுங்க, இதை பத்தி கத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கோங்க, மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையலாம். அடுத்த இன்கம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்கம், இதுவும் யூனிக்கான இன்கம் நான் சொல்லுவேன் லீடர்ஸ். ஒரு ஹாப்பியா கூட நான் சொல்லுவேன், வித்ட்ராவல் இன்கம். வித்ட்ராவல் இன்கம்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம உங்களுக்கு மினிமம் 100 டிஆர்எக்ஸ் வரும்போது நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ எவ்ரி வித்ட்ராவல்ல 20% டிடக்ட் ஆகும் லீடர். அப்போ 20% டிடக்ட் ஆனால் உதாரணத்துக்கு நீங்க 100 ட்ரான் வித்ட்ராவல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 ட்ரான் கிடைக்கும். மிச்சம் இருக்க 20 ட்ரான், அதாவது 20% அப்படின்றது உங்களுடைய 20 அப்ளைன்ஸுக்கு பிரியும். அப்போ 20 அப்ளைன் வரைக்கும் பிரியும் அப்படின்னா இங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுடைய டெப்த்லயும் 20 லெவல் இருக்கு. இந்த 20 லெவல்ல யார் எங்க வித்ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு வித்ட்ராவல் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ இங்க இன்னொரு விஷயம் நான் கிளியரா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட நான் என்னுடைய ரிப்போர்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் 2 டேஸா பாத்தீங்கன்னா என்னுடைய ராயல்ட்டி இன்கம், கோல்டு ராயல்ட்டி பாத்தீங்கன்னா 220 வந்தது, அப்புறம் 170, நேற்று பாத்தீங்கன்னா 170 வந்தது. அப்போ இங்க இந்த கோல்டு ராயல்ட்டி அப்படின்றது காமன், எத்தனை பேர் ராயல்ட்டி கோல்டு முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இது கிடைக்கும். ஆனா என்னுடைய வித்ட்ராவல் இன்கம் எவ்வளவு தெரியுங்களா? லாஸ்ட் 2 டேஸ் 194 ட்ரான் அப்படின்றது என்னுடைய வித்ட்ராவல் இன்கமா கிடைச்சது இல்லையா? நேற்று 191 கிடைச்சது. இங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ராயல்ட்டி இன்கம் 3 ராயல்ட்டி இருக்கு, சில்வர், கோல்டு அண்ட் டைமண்ட் இருக்கு. இந்த ராயல்ட்டில ஃபிளக்சுவேஷன் இருக்கும் லீடர். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துட்டே இருக்கும். ஆனா இது வந்து குளோபலா கிடைக்கக்கூடிய பிசினஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது லீடர். ஆனா இந்த வித்ட்ராவல் இன்கம்ன்றது முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பால மட்டுமே கிடைச்ச ஒரு இன்கம், கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம். அப்போ நம்ம டீமை ப்ராப்பரா எஜுகேட் பண்ணுங்கன்னு ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்பரா எஜுகேட் பண்ணி உங்க டீமை வழி நடத்தி கொண்டு போனீங்க அப்படின்னா வித்தின் நான் சொன்ன அந்த 100 டேஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 100 டேஸ்ல உங்களுடைய வித்ட்ராவல் இன்கம் மட்டும் சர்வ சாதாரணமா மோர் தென் 500 டிஆர்எக்ஸ்ன்றது இருந்தே தீரும். அதை நீங்க லைவா பார்க்க தான் போறீங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்ப நான் சொன்னேன். லாஸ்ட் 3 டேஸா என்னுடைய வித்ட்ராவல் இன்கம் மட்டும் 102, 194, 191, அதாவது டிஆர்எக்ஸ் மட்டும் 194 சம்திங். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு வித்ட்ராவல் இன்கம் மட்டுமே வருது அப்படின்னா அப்போ இதனுடைய growth என்னவா இருக்கும்னு பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க ஏன்னா நம்ம லெவல் இன்கம் பத்தி அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஒரு 20 லெவல் இன்கம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் இந்த லெவல்ல 3, 9, 27, 81 அப்படியே அந்த growth ஆகுறது 100% ஒர்க் நடந்ததுன்னா உங்களுடைய 15th லெவல்ல நல்லா இது வந்து ஒரு நெட்வொர்க்கரா நீங்க இன்னைக்கு உட்காந்து பேப்பர் ஒர்க் பண்ணி பாருங்க லீடர். அப்போ ஒரு 15th லெவல் போகும்போது மோர் தென் 2 crores என்ட்ரி இருக்கும். 2 கோடி மக்களுக்கு மேல இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா எல்லாரும் பிசினஸ் பண்ணிடுவாங்களா? கிடையாது. ஆனா அதுல மினிமம் ஒரு 2000 லீடர்ஸ் வந்து வித்ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா? கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு 2000 என்ட்ரிஸ் 2 கோடி மக்கள்ல ஒரு 2000 பேர் வித்ட்ராவல் போடுறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன வித்ட்ராவல் பண்ணுவாங்க? டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வித்ட்ராவல் பண்ணுவாங்க,
லெவல் இன்கம் வித்ட்ரால் பண்ணுவாங்க. யூனிவர்சல் அண்ட் சில்வர் ராயல்ட்டி முடிச்சாங்க, சில்வர் ராயல்ட்டி இன்கம், கோல்டு ராயல்ட்டி முடிச்ச டெய்லி கோல்டு ராயல்ட்டி இன்கம் அத்தனையும் வித்ட்ரால் போடும் போதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 100 days கால்குலேஷன்ல மோர் தென் 500 இல்ல மோர் தென் 1000 அண்ட் இது அன்லிமிட்டடா உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் தான் வித்ட்ரால் இன்கம் லீடர். அப்போ இதை ஜஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கங்க. இது எப்படி நடக்கும், எப்படிலாம் வரும் அப்படின்றத ஒரு இமேஜின் பண்றதை தாண்டி நீங்க ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் லீடர். அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இந்த வித்ட்ரால் இன்கம்காகவே நீங்க ஒவ்வொரு நெட்வொர்க்கையும் உள்ள கொண்டு வரலாம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணுவோம். ஓகே லீடர்ஸ், இந்த வித்ட்ரால் இன்கம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லெவல் இன்கம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ லெவல் இன்கம் நார்மலா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். 20 சொல்லுங்க சார். ராஜா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஓகே சார். ஓகே சார். ஓகே ராஜு சார் வணக்கம். நீங்க அதை கண்டினியூ பண்ணி முடிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன வெல்கம் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே சார். ஓகே கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிரவா? ஓகே பிளான் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிங்க, எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங் இருக்கு. ஷியோர் சார். இந்த அப்ப நான் கம்ப்ளீட் பண்றேன். ஓகே லீடர்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து கரெக்டாக அந்த லெவல் இன்கம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம 20 லெவல் இன்கம் லீடர்ஸ். ஸோ உங்களுடைய 20 லெவலில் யார் எங்கே ஜாயினிங் நடந்தாலும் ஈச் நமக்கு 5 TRX அப்படின்றது லெவல் இன்கமாக கிடைக்கும். இது காமனாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த 20 லெவல்ஸில் நமக்கு எவ்ரி நியூ ஜாயினிங்ல இருந்து நமக்கு 5 TRX கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய லெவல் இன்கம் லீடர். ஸோ நெக்ஸ்ட் அன்லிமிட்டட் பாசிவ் இன்கம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதுதான் உண்மையிலே கிரேட்டஸ்ட் விஷயம் நம்ம சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நான் அந்த வித்ட்ரால் இன்கம் பத்தி நம்ம பேசணும். ஸோ லெவல் இன்கம்ல நமக்கு 20 லெவல் இருக்கு லீடர். 21வது லெவல்ல ஒரு ஜாயினிங் போகுது அப்படின்னா அது நமக்கு லெவல் இன்கம்ல கிடைக்காது. ஆனா இங்க நம்மளுடைய பிளான்ல அந்த 21வது லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் பல கோடி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு வித்ட்ராலையும் எது வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னா அப்ளைன்ல ஒரு 20 லெவல் வரைக்கும் அப்ளைன் த்ரூ ஃபார்வர்ட் ஆகும். அப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நபர் வரைக்கும் அந்த வித்ட்ரால் இன்கம் கிடைக்கல. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய உங்க டைரக்ட்ல இருக்க ஒரு வித்ட்ரால் போடும்போது உங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்கும். அப்போ இந்த டெப்த்ல பாருங்க, சார் வந்து 1 lakh வரைக்கும் போட்டிருப்பாரு. அப்ப 20ல இருந்து அடுத்து 50வது லெவல்ல ஒருத்தர் வித்ட்ரால் போடுறாருன்னா அதுல இருந்து 20 லெவல் வரைக்கும் அப்ளைனுக்கு கிடைக்கும். அப்போ 30 லெவல், அந்த 30ல இருந்து மேல வரைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி அன்லிமிட்டடா 1 லட்சம் லெவல் கீழே போனா கூட அங்க எவ்ரி வித்ட்ரால்ல இருந்து 20 லெவல் அப்ளைனுக்கு ரீச் ஆகுன்றதான் மிகப்பெரிய ஹைலைட் லீடர். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு வேர்ல்டு பிளான், இது வரைக்கும் யாரும் கொடுக்காத சிஸ்டம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் லீடர்ஸ், தொடர்ந்து உள்ள வாங்க, இந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ராஜா சாருக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். தேங்க்யூ ராஜா சார். வெல்கம் ராஜா சார். வெல்கம். ஓகே, தேங்க்யூ ராஜீவ் சார். சாரோட நம்பிக்கைய 100% பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். நம்ம ஃபவுண்டர் சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். ஓகே, அன்பு நெஞ்சங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வந்தனம், ஆயுபவன், நமஸ்காரம், அஸ்ஸலாமு அலைக்கும் வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழு பிளான் நான் தான் எடுக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே டிக்ளரேஷன் கொடுத்துருந்தேன். பிகாஸ் ஆஃப் சம் ஹெவி ஷெட்யூல் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் எங்களுக்கு இல்லை, நீங்க உடனடியாக உங்களை சந்திச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஃபிளைட்டை பிடிச்சி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லேண்டிங் அட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இங்க வந்துடுறாங்க. ஸோ அந்த வகையில இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மீட்டிங் இருந்த காரணத்தினால என்னால் உடனே வர முடியல. இப்போ நிறைய லீடர்ஸ் வந்திருக்காங்க, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் முன்னாடி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 1 year என் கூட டிராவல் பண்றீங்கன்னா நோ டவுட் உங்களுடைய டோட்டல் வருமானம் எபோவ் 100 crores. இனிமேல் இந்த 1 கோடி 2 கோடி அதெல்லாம் மறந்துருங்க. இந்த 1 crore 2 crore அப்படிங்கலாம் மறந்துருங்க. ஒரு 100 கோடிக்கு பிளான் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக சார் உங்களுக்கு கிளியரா கேட்கலங்க சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது மேடம். வாய்ஸ் கிளியரா இருக்கு. சார் பேசுறது கிளியரா இருக்கு மேடம். கிளியரா இருக்கா? ஓகே ஓகே. ஓகே. சோ உலகத்துல முதல் முறையா ஒரு கிரிப்டோ பேஸ்ட் பிசினஸ்ல இன்டர்நேஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் யாரும் நம்ம கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அந்த இனிஷியல் 300 tron மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ட்ரானுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இது ஏன் நம்ம இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் எனி காஸ்ட் அவர் கம்பெனி வில் நாட் கம்ஸ் அண்டர் த மணி சர்க்குலேஷன் ஸ்கீம். ஸோ மணி சர்க்குலேஷன் ஸ்கீம்ல வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம். அந்த கோர்ஸ் ஃபீ உங்களுடைய 300 tron. அடுத்த ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% நம்மளுடைய பிளான்ல டிரான்ஸ்பரன்சி, பிளாக் அண்ட் ஒயிட், நோ ஹைட் அண்ட் சி.
இங்க 0% liabilities plus 0% loss. இங்க எந்த விதமான லைபிலிட்டிஸ் கிடையாது, 0% லாஸ். அடுத்தது, இது வரைக்கும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருந்த சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். லெவல் மெயின்டைன் பண்ணணும், ரீபர்ச்சேஸ் பண்ணணும், வால்யூம் மெயின்டைன் பண்ணணும், பர்சனல் பிவி மெயின்டைன் பண்ணணும், பைனரி மெயின்டைன் பண்ணணும், பிளஸ் போர்டு பர்ச்சேஸ் பண்ணணும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பீஸ் கேஸ் பீ கட்டணும், டாப் அப் பண்ணணும். இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு உன்னதமான ஒரு பிளான், உலகளாவிய மக்களுக்கு எளிமையான முறையில ஜெயிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிளான் வித் 0% லைபிலிட்டி. அடுத்தது, அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல எந்த ஒரு கம்பெனியும் நம்ம வாங்குற இனிஷியல் அமௌண்ட் இந்த 300 ட்ரான் சொல்லலாம். அவுட் ஆஃப் 300 ட்ரான் எவ்ரி டே 12 மணிக்கு க்ளோசிங். எவ்ரி டே 12 மணிக்கு அவுட் ஆஃப் 300 ட்ரான் we are dispersing 292 trons on spot every day. அப்போ that means the company is not holding any public money. அப்போ கம்பெனில ஹோல்டிங் இல்லை அப்படின்னா that means கம்பெனி எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. there will be no more question for closing. க்ளோசிங்கிறது இருக்கவே இருக்காது, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கும். அடுத்த ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க போர்டு பையிங் சிஸ்டம்ங்கிறது கிடையாது இல்லைங்களா. சோ இது கூட இப்ப என்ன ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் 100 கோடி எப்படி ஏர்ன் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் உலகத்துல பாத்தீங்கன்னா thousands of listed coins இருக்கு. கிரிப்டோ கரன்சில thousands of listed coins இருக்கு. அந்த thousands of listed coinsல இன்க்ளூடிங் BTC, எத்தீரியம், ட்ரான், எந்த ஒரு காயினா இருந்தாலும் சரி, யாருமே படைத்தராத மிகப்பெரிய, உலகமே திரும்பி பார்க்க வகையில நம்ம என்ன பண்றோம், ஓன் டோக்கன் லான்ச் பண்றோம் வித் n நம்பர் ஆஃப் யூட்டிலிட்டி சிஸ்டம். யூட்டிலிட்டி சிஸ்டம் அந்த ஓன் காயின், அதாவது OS டோக்கன் அல்லது OS காயின் நம்ம லான்ச் பண்ண போறோம். எப்ப பண்ண போறோம், வித்தின் நெக்ஸ்ட் மந்த் பிஃபோர் 15th இதை வந்து நம்ம லான்ச் பண்ண போறோம். அந்த லான்ச்சிங்ல we are going to disperse our coin to community people only. கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற, அதாவது நம்மளுடைய OSTRON கோல்ட ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக, OSTRON கோல்டு லீடரோட வருமானத்தை பெருக்கிறதுக்காக, OSTRON கோல்டு லீடர்ஸ் வந்து நம்ம டோக்கன் எவ்வளவு ஹோல்டு பண்றாங்களோ அதை அப்படியே டபுள் ட்ரிபிள் இன்டு மல்டிபிள் டைம் பெருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்ம ஹோல்டா வைக்கிறோம், டிமாண்ட் கிரியேட் பண்றோம். அண்ட் என்ன யூட்டிலிட்டி சிஸ்டம், you can purchase any item from amazon.com and Flipkart by the using of our currency. எவ்வளவு பெரிய விஷயம் சார். உலகத்துல ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்களா? அடுத்து நெக்ஸ்ட், அதாவது we are going to provide our own online portal. நம்ம சொந்த ஒரு போர்ட்டல் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல there will be a display of more than 25,000 branded items, branded products, variety of products, branded products. What are the products which are available in the market? மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் நம்ம ஆன்லைன் போர்ட்டல்ல இருக்கும். ஓகே, அங்க என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you are going to purchase our branded item through our own portal, we are going to provide, அதாவது நம்ம டோக்கனை யூஸ் பண்ணும்போது at the rate of 50% discount from the MRP. மார்க்கெட்ல ஒரு 3000 rupees உள்ள ப்ராடக்ட் நம்ம ஆன்லைன் போர்ட்டல்ல OS டோக்கனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா only 1500 rupees. So what we are going to do is we are going to make the demand for the ordinary people, அதாவது சாதாரண மக்களுக்கு 50% டிடக்ஷன்ல உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி போர்ட்டல்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த 50% பெனிஃபிட் நீங்க எடுக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு thousands of orders மக்கள் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த பெனிஃபிட் உங்களோட சொந்த பந்தத்திட்ட சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லணும், OSTRON கோல்டு ஜாயின் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, all KFC with discount, all Domino's with discount, all McDonald's with discount, all Pizza with discount, all Zomato with discount, all Big Bazaar with discount, all Spencer Plaza with discount. இது மட்டும் இல்ல, all recharges with discount, all electrical billing with discount, all hotels 2-star, 3-star, 4-star, 5-star category hotels with discount, all flight with discount, all என்ன சொல்றதுங்க, அதாவது 24 ஹவர்ஸ்ல எனக்கு ஒரு செகண்ட் கூட தூக்கம் வர மாட்டேங்குது. there is no rest even day by day, every second, each and every second we are having the discussion in many part of, அதாவது உலக லெவல்ல so many calls, everybody is calling. so அந்த நாள் அதிக தூரத்தில் இல்லை. இந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற நபர்கள் எல்லாரும்
பர் டே 1 crore ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் ஓஎஸ்டான் கோல்ட்ல இருக்கிறது. ஓஎஸ்டான் கோல்ட்ல இருக்கிறது. அண்ட் ஒன் மோர் திங், ஃபைனலி இன்னொரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லாமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி பிரகாரம் தான் போறோம். ரோடு மேப் ஆல்ரெடி ரெடிலி அவைலபிள். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஓஎஸ்டான் டோக்கன் எவ்வளவு நாள்ல டபுள் ஆகும் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணா கண்டிப்பா ஆகும். ஒய்? பிகாஸ் we are going to make the demand. அதாவது உலகத்துல யூட்டிலிட்டி இல்லாத காயின்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னா, n நம்பர் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் நம்ம வந்து கொடுக்க போறோம்னு சொன்னா, அப்ப அதனுடைய டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறத ஜஸ்ட் நீங்க வந்து நீங்க இமேஜ் பண்ணி பார்க்க முடியாது. இட் இஸ் பியாண்ட் த இமேஜினேஷன். கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடியது, கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஓகே, அது மட்டும் இல்லாம வெயிட் அண்ட் சி. அப்ப நம்ம இனிஷியலா ஊட்டியில சில்வர் ராயல்டி முடிச்சவங்களை கூப்பிட்டு நம்ம டோக்கன் லான்ச் பண்ண போறோம். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வாக்கில், ஒரு 1 வீக் முன்ன இருக்கலாம். ரெண்டாவது, அட் த டைம் ஆஃப் லான்ச்சிங் இப்ப நான் சொல்லக்கூடிய யூட்டிலிட்டி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்த வருஷம் வரும், 2 வருஷம் கழிச்சு வரும், 4 வருஷம் கழிச்சு வருங்கிறதா கிடையாது. எங்கெல்லாம் இந்த செய்தி சொல்றீங்க, how far, how it is possible, everybody is raising the same question, how far it is possible? Yes, everything is possible. Why? Because we mean for the people. ராஜா மீன் ஃபார் த பீப்புள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், அவமானங்கள், அதாவது அதுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான பிளான் தான் நம்ம ஓஎஸ்டானோட கோல்டுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம we are going to means we go for our international launching. அது எப்போ? சவுத் இந்தியா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரிக்கு லான்ச் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்? இன்டர்நெட்ல லான்ச் பண்ண போறோம். அது பிஃபோர் இன்டர்நேஷனல் லான்ச்சிங் ப்ரோக்ராம் we are going to locate our corporate office at Malaysia. மலேசியால நம்மளுடைய கார்பரேட் ஆபீஸ் வந்து ஓபன் பண்ண போறோம். அதுல ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஈவன் அட் மலேசியா we are having the contact to provide such kind of utility at their end. Even at Sri Lanka we can make the arrangement, we can provide the utilities. அதே மாதிரி ஈவன் அட் நைஜீரியா, ஈவன் அட் துபாய், ஈவன் வந்து என்ன சொல்றதுங்க, அபுதாபி, எங்க வேணாலும் நம்ம அட்லீஸ்ட் ஆல்ரெடி நம்ம வந்து we are getting the business near about more than 20 countries. 20 countries matter of 4 months we are getting globally we are getting the business. So இது ஏதோன்னு நினைச்சு தயவு செய்து வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ரெவல்யூஷன் ஸ்டார்டட். உலகத்துல கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில இது ஃபர்ஸ்ட் டைம் the OS token is coming with all kind of n number of utilities. இது நீங்க வந்து வித் நாமினல் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டோட இது எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்க முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். டைம் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸ்ரீலங்கால இருந்து நஜீம் பாய் வந்திருப்பாங்க. ராஜீவ் சார், எனக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் மீட் இருக்கு, நான் வந்து நார்த் இந்தியன் மீட்டிங் போகணும், ஆல்ரெடி மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு 8, 3, 5 வரைக்கும் எடுத்துக்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கங்க. பட் ஸ்ரீலங்கால இருந்து நசீம் பாய், அது மட்டும் இல்லாம மலேசியால இருந்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கான்டாக்ட் கொடுங்க. அது இல்லாம நம்மளுடைய ஏஎஸ் ராஜா சார் இருக்காரு. முக்கியமா நம்ம ரெண்டொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து செஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. அன்பு நெஞ்சங்களே, நாளை மாலை சரியாக 7 மணிக்கு சந்திக்கிறேன் நிறைய குட் நியூஸோட. ஓகே, ஒன் மோர் குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி இதெல்லாம் லான்ச் பண்ண பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம we are going to provide automatic robotic trading system to our people. OSTON கம்யூனிட்டி நம்ம என்ன கொடுக்க போறோம், OSTONல ஒரு ஆட்டோ ரோபோட்டிக் ட்ரேடிங் சிஸ்டம் கொடுக்க போறோம். அதுல ஒரு பெரிய இன்கம் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆக போகுது. அதுவும் ஆல்ரெடி we decided. அது அடுத்த ப்ரொஜெக்ஷன். ஸோ ஒன் பை ஒன் உங்களை ஒரு 100 கோடி சம்பாதிக்க வைக்காம நான் விட மாட்டேன். ஸோ ராஜீவ் சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் கேரி ஆன். நான் வந்து அடுத்த ப்ரோக்ராம் நாளைக்கு சந்திப்போம். 7 மணிக்கு அதிகப்படியா நபரில் நாளைக்கு அழைச்சிட்டு வாங்க. இப்ப நசீம் பாய் பிளஸ் 2 ஒருத்தருக்கு ஸ்ரீலங்கால வாய்ப்பு கொடுத்துட்டு மலேசியா வாசி வாய்ப்பு கொடுத்து செஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ராஜீவ் சார். ப்ளீஸ் கேரி ஆன். தேங்க்யூ. அருமையான மீட்டிங், அருமையான பிளான், ஃபுல் டிரான்ஸ்பரன்சி, மறைவு எதுவுமே இல்ல. இது மாதிரி ஒரு பிளான் இது வரைக்கும் எதிர்பார்த்ததும் இல்ல. அதுக்கு விட ரொம்ப பிடிச்ச விஷயம், நாம ஒரு 300 ட்ரோனை தான் போட்டு வரோம். ஆனா நமக்கு இதுல வந்து மெயினா நமக்கு என்ன சொல்றா, நம்மளுக்கு வந்து கிடைச்ச கோர்ஸோட வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த கோர்ஸோட வேல்யூவே நம்மளோட 300 ட்ரோனை விட அதிகம். அது என்னன்னு சொன்னா, யாரு கூட இதுக்கு வரவங்க யாருமே ஒரு லொஸ்ட் இல்ல, அவங்களுக்கு எந்த ஒரு லொஸ்டும் இல்ல. என்ன சொன்னா, அந்த கோர்ஸை படிச்சு கூட அவங்க அந்த சர்டிபிகேட் வச்சு கூட அவங்க வந்த இதை கூட கவர் பண்ணலாம். அத்துடன் நம்மளோட OS
இது கோயின் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து எங்கேயுமே இல்லாத இது வரைக்கும் நான் பண்ணின மார்க்கெட்டிங்ல எதுவுமே பார்க்காத ஒரு வித்ரோவல் இன்கம் 20% நம்ம பண்ற வித்ரோவல் ஒரு 20% இன்கம் கிடைக்குது. ரொம்ப பெரிய விஷயம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ராஜா சார் ரொம்ப தேங்க்யூ. அத்துடன் தேங்க்யூ ஃபார் ஆல் தி மெம்பர்ஸ். நாளைக்கும் கண்டிப்பா எல்லாரும் வாங்க. நம்ம எப்படி சரி டீமை பில்டப் பண்ணி நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நம்ம நாடினோண்ட அச்சீவ் பண்றதுக்காக எல்லாம் பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ நசீம் பாய். தேங்க்யூ. பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நசீம் பாய் ஆக்சுவலா ஸ்ரீலங்கால எங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து ஸ்ரீலங்கா கேண்டி. ஓகே ஓகே கேண்டி. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் நசீம் சார். நெக்ஸ்ட் நம்ம மிஸ்டர் கலீல் நவாஸ் சார் வெல்கம் பண்றேன். வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் ராஜா சார். முதல்ல நன்றி செலுத்தணும் என்று சொன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு பிளான இந்த உலகத்துக்கு தந்ததுக்காக முதல்ல ராஜா சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். நான் நவாஸ் கலீல், ஸ்ரீலங்கால குருநாகல் என்ற பிரதேசத்திலிருந்து பேசுறேன். நசீம் பாய் மூலமாக ஞானம் பிரதர் இந்த வாய்ப்பை எனக்கு தந்தார். அருமையான ஒரு வாய்ப்பு. நிறைய நெட்வொர்க்குகள் பண்ணியிருக்கிறோம். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். நிறைய நெட்வொர்க்குகள்ல இல்லாத விஷயங்களை இதுல புகுத்திருக்கார் ராஜா சார். அருமையான ஒரு திட்டம். உள்ளுக்குள்ள வந்தாலே வெற்றி, அனைவருமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான பிளானை தந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் ராஜா சார். நிறைய டைம் எடுக்கல, நிறைய விஷயம் பேச இருக்குது. நேற்று உங்களோட கான்ஃபரன்ஸ் பேசுனதுல சந்தோஷம் எனக்கு. நிறைய நீங்க எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்சஸ் பெற வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ லீடர்ஸ். நன்றி நவாஸ் சார். வாழ்த்துக்கள். நீங்க எங்க இருந்து சார் நவாஸ் சார்? ஸ்ரீலங்கால குருநாகல் என்ற பிரதேசம். குருநாகல். ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். டீமா சிறப்பா வழி நடத்தி கொண்டு போங்க. நிச்சயமா விரைவா எல்லாருமே சந்திக்கலாம் நேர்ல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம மிஸ்டர் முகமது வாசிம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. முகமது வாசிம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஸோ உங்களோட லெஃப்ட் அந்த ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் மிஸ்டர் முகமது வாசிம் சார். வணக்கம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம். தமிழ் தெரியுங்களா? வணக்கம். நான் ஸ்ரீலங்கால கண்டில இருந்து பேசுறேன். வசீம். சூப்பர். நசீம் பாய் அறிமுகப்படுத்தினாரு. நாங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இப்படி ஒவ்வொரு நெட்வொர்க்ஸ்ல வேலை செஞ்சு கொண்டு வந்து இது ஒரு சூப்பரான நெட்வொர்க். நான் முதல்ல அவர் எனக்கு சொன்னார் இப்படித்தான் இது எப்படின்னு பாருங்க, முதல்ல வந்து ஜூம் மீட் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு என்ன மாதிரி இந்த சைட் வேலை செய்வோம், நாங்க எந்த மாதிரி இது ஒரு முன்னுக்கு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கு, ட்ரை பண்ணுவோம் நாங்க ஃபர்ஸ்ட்ல. அதுக்கு பிறகு ஒரு நாங்க எங்களோட ஒரு லட்சியத்தை அறிஞ்சு கொள்ளையிலுமான்னு சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பு, ட்ரை பண்ணுங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் இப்போ ஒரு 2 days அட்டன் பண்றேன். எனக்கு உண்மையிலே பெஸ்ட் ஆஃப் ஆப்ஷனா தான் பாக்குறேன் இது. அது சார் நிச்சயமா கேக்குது சார். ஒரு நல்ல சூப்பர் ஆப்ஷன் உண்டு மாதிரி இருக்கு. அப்ப நான் இப்பதான் ஒவ்வொருத்தரையா நோட் பண்ணிட்டு வரேன். நீங்க பேசுனது நான் கேட்டுட்டு இருந்தேன். உண்மையிலே நல்ல தெளிவான விளக்கம் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இப்ப எங்கட சார் பெரிய அவர் பேரும் எனக்கு தெரியாது உண்மையிலே. அவர் பேசுறதுல உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இது கட்டாயம் எடுத்து நடத்தணும், எங்களுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய டீம் ஒன்று எடுத்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முடிச்சிச்சு. கட்டாயம் நாங்க ஸ்ரீலங்கால இருந்து பெரிய ஒரு நெட்வொர்க் பில்டப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதை சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கும் இந்த இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னும் ஆட்களை நான் இதுல கொண்டு வரணும்னு நினைச்சு கொண்டு தேங்க்ஸ் பண்றேன். அதே நேரத்துல இந்த நசீம் பாய்க்கும் வாழ்த்து சொல்லிக் கொள்றேன். அவர் நிச்சயமா ரொம்ப நன்றி முகமது வாசிம் சார். ஏன்னா உங்களை சிறப்பா வழி நடத்துக்கு மிஸ்டர் நசீம் சார் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணலாம். தொடர்ந்து புதிய நபர்களையும் உங்க நண்பர்களையும் உள்ள இன்வைட் பண்ணுங்க. ஓகே. வாழ்த்துக்கள். ஓகே. நிச்சயமா லீடர்ஸ், இங்க நம்ம இலங்கை தமிழர்கள் ரொம்ப ஃபயர் ஆயிட்டாங்க. உண்மையிலே நிறைய பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தாங்க வந்துட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் லீடர்ஸ், வாழ்த்துக்கள். சோ இப்போ நம்ம தேங்க்யூ ராஜா சார் நான் வெல்கம் பண்றேன். SP ராஜா சார் வணக்கம். அனைத்து உலக தமிழ் வாழ் ஓஎஸ்டான் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். அதாவது நம்ம பிளானை வந்து நீங்க எல்லாருமே உங்க மனசு இங்க இருந்திருந்ததுன்னா இந்த பிளானை பத்தி முடிவு இன்னைக்கே நீங்க எடுத்திருப்பீங்க. இதுல பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணணும்னு. காரணம் என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். ராயல்ட்டின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? எத்தனையோ கம்பெனில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ராயல்ட்டிங்கிறது கடைசி அச்சீவ்மெண்டா தான் ராயல்ட்டின்னு இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வரணும். அதுவும் போக அந்த ராயல்ட்டி எப்ப கொடுப்பாங்கன்னா மாசம் கொடுத்துருவாங்க. அடுத்த மாசம் நீங்க ராயல்ட்டி அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுப்பாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாதான் ராயல்ட்டியே கிடைக்கும்.
அப்ப என்னது ஐவாஸ் சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து அது யாருமே அச்சீவ் பண்ணாத லெவல்ல வைக்கிறதா ராயல்ட்டியா இருந்தது இதுவரை உலகத்துல எல்லா கம்பெனிலையும். அதையும் இங்க ராஜா சாரு தி பெஸ்டா அதையும் உடைச்சு எரிஞ்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு கீழே 3 லெவல் 3, 9, 27 வந்தாலே உங்களுக்கு 24,000 டிரான் வரை டெய்லி வந்துகிட்டு இருக்கோம். இது வந்து சில்வர் ராயல்ட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த 2 லெவல் வெறும் 81, 243 எந்த டைம் லிமிட்டும் கிடையாதுங்க. அது முடிச்சா 2,18,000 டிரான் வரை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டெய்லி. அது எவ்வளவுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா உங்கள்ட்ட, 300 வரும், 400 வரும், 500 வரும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி குளோபல் பிசினஸ். அடுத்தது பாருங்க, டைமண்ட் ராயல்ட்டிக்கு அதுல இருந்து ஒரு 2 லெவல் வெறும் 729, 2000 மொத்தம் 3000 பேரு. ஏங்க எவ்வளவோ நெட்வொர்க், நம்ம எத்தனையோ வருஷம் நம்ம எத்தனையோ நெட்வொர்க்ல போராடி இருக்கோம். ஒரு 3000 பேரு நம்ம டீம் ஒர்க்கா இப்ப வாட்ஸ்அப் குரூப் நிறைய கிரியேட் பண்றாங்க. அவங்க ஒவ்வொரு டீமுக்கும் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி இதை உங்க லைஃபா உங்க தலைமுறையை மாத்துறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பா நம்ம எடுத்து பண்ணோம்னா இந்த டைமண்ட் ராயல்ட்டி மட்டுமே உங்களுக்கு 24 லட்சம் டிரான் வரை வந்துகிட்டே இருக்கும். டெய்லி 2000 வரும், 3000 வரும். சோ எப்படிப்பட்ட ஒரு அருமையான பிளானுங்கிறத நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம். அப்போ சார் நினைச்சிருந்தா இந்த டைமண்ட் ராயல்ட்டியை 20வது லெவல் முடிச்சவனுக்கு தான் கொடுக்கலாம்னு வச்சிருக்கலாம். ஆனா அவருடைய எண்ணம் என்னன்னா எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, 1 கோடி 2 கோடி நினைக்காதீங்க, இங்க வந்தாலே 100 கோடி சம்பாதிக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம் யோசனை பாருங்க. சோ தயவு செய்து புதுசா இருக்கிற நபர்களும் சரி, ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களும் சரி, பெரிய லெவல்ல எடுத்து போறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம லைஃபை மாத்துறதுக்கு OS கோல்டு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயன். நன்றி ராஜா சார். ஓகே லீடர்ஸ், நம்ம இப்போ ஹிந்தி செஷன் ஸ்டார்ட் ஆக போதும். ஃபைனலா கார்த்திக் சார் நீங்க பேசிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா? ஓகே, அவ்வளவு முடிச்சிடுங்க சார். ஓகே லீடர்ஸ், நம்ம லீடர்ஸ் எல்லாருமே இப்போ நாளைக்கும் இதே 7 o'clock செஷன்ல நம்ம சார் தான் எடுக்க போறாங்க. ஸோ நாளை மாலை 7 மணிக்கு நம்ம சந்திக்கலாம் லீடர்ஸ். தேங்க்யூ ராஜா சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸ் சார். கஜானன் டோபல், அஸ்லாம்.